சாதி அமைப்பு தான் இந்தியாவில் மக்களிடத்தில் பெருத்த வேறுபாட்டை காட்டுது. சாதினால் இழிவுகள் தொடர்கின்றது. வர்ணம் அடிப்படையில் உருவான சாதி கலப்பின் மூலமாக இந்தியாவில் மனிதர்கள் மனிதர்களாகவே பார்க்கப்படவில்லை. சாதி பிரிவால் அவர்கள் சாக்கடையிலும் மரத்தை தலையில் சுமக்கக்கூடிய கொடுமை இன்னைக்கு இருக்குது. உலகத்தில் இனவாதம் பல இடங்களில் இருந்தாலும் இந்த சாதிவாதம் இந்தியாவில் தான் இருக்கிறது என்ற பெரும் பரபரப்பான பேச்சுக்களை நாம் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 2000 ஆண்டுகளாக பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்திய சமூகத்தை ஒருங்கிணைக்கும் காரணி சாதி என்பதைத்தான் RSS பத்திரிகை அது புகழாரம் சூட்டி எழுதியிருக்கிறது, நியாயப்படுத்தியிருக்கிறது. இந்திய சமூகத்தை ஒருங்கிணைக்கும் காரணி ஏன் சாதி என்று அந்த பத்திரிகை சொல்கிறது என்றால், முகலாயர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் ஆங்கிலேயர்கள் தங்கள் நாட்டின் மீது படையெடுப்பதற்கான தடையாக இந்த சாதி அமைப்பை கருதியது. சாதி அமைப்பு என்பது இந்தியாவின் பல்வேறு வகுப்பினரை அவர்களின் தொழில் மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் வகைப்படுத்திய பின் ஒன்றாக வைத்திருந்தது என்றும் RSS பத்திரிகை புகழாரம் சூட்டியிருக்கிறது. தொழில் புரட்சிக்கு பிறகு முதலாளிகள் சாதி அமைப்பை இந்தியாவின் காவலராக பார்த்து என்று வார இதழின் ஆசிரியர் ஹிதேஷ் சங்கர் தனது தலையங்கத்தில் கூறியிருக்கிறார். அதாவது இந்த பத்திரிகையின் பேர் தான் பாஞ்சஜன்யா. இந்த பாஞ்சஜன்யா பத்திரிகையில் தான் ஹிதேஷ் சங்கர் சாதி அமைப்பை புகழாரம் சூட்டியிருக்கிறார். அடுத்து நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சாதி அமைப்பு எப்போதும் எடுப்பாளர்களுக்கு ஒரு இலக்காகத்தான் இருந்தது. இந்த பாஞ்சன்யா என்ன சொல்லுது? முகலாயர்கள் அதை வாளின் சக்தியாலும் மிஷினரிகள் சேவை மற்றும் சீர்திருத்தம் என்ற போர்வையிலும் குறிவைத்தார்கள். சாதியின் உருவாக்கத்தில் ஒருவருடைய சாதிக்கு துரோகம் செய்வது தேச துரோகம் என்பதை இந்திய சமூகம் புரிந்து கொண்டதாக RSS பத்திரிகையான இந்த பாஞ்சஜன்யா மிக தெளிவாகவும் அதனுடைய ஆசிரியர் மிகவும் சுட்டி காட்டியிருக்கிறார். சாதிக்கு துரோகம் செய்வது என்பது தேச துரோகம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவருடைய இந்த தொடர் மூலமாக சாதி அமைப்பின் வேர்களை தொழிலாளர் பிரிவினை அடிப்படையாக கொண்ட பழங்கால வர்ண அமைப்பில் கண்டுபிடிக்க முயற்சித்தாலும் அந்த அமைப்பு சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சாதிய பாகுபாடு குறித்து பொதுவாக மன்னிப்பு கேட்கிறது. சங்கம் அதன் தொடக்கத்திலிருந்து தீண்டாமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகிறதை பாஞ்சஜன்யா நியாயப்படுத்துவது பெரும் ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. சாதி பாகுபாடு என்பது இந்திய சமூகத்தின் சாபக்கேடு என்றும் அதை ஒழிக்க வேண்டும் என்றும் பலமுறை மோகன் பகாவத் கூறியிருக்கிறார். சாதியினர் அவர்கள் இப்படி ஒரு தொழில் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதையும் இந்த சாதி அமைப்பு ரொம்ப முக்கியம் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். RSSனுடைய இந்த பத்திரிகை இந்தியாவின் தொழில்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் படையெடுப்பாளர்கள் இந்தியாவின் அடையாளத்தை மாற்றியமைப்பதில் கவனம் செலுத்தினர். சாதி குழுக்கள் வளைந்து கொடுக்காத போது அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். மனித மலத்தை தலையில் சுமக்கும் பெருமைக்குரிய சமூகத்தை நிர்பந்தித்தவர்கள் இவர்கள். எப்படி எழுதுகிறாங்க பாருங்க. அப்போ மனித மலத்தை தலையில் சுமக்கக்கூடிய பெருமைக்குரிய சமூகத்தை நிர்பந்தித்தவர்கள்னால் அதை நியாயப்படுத்துகிறது பாஞ்சஜன்யா. அதற்கு முன் இந்தியாவில் இது போன்ற பாரம்பரியம் இருந்ததாக எந்த பதிவும் இல்லை. இந்தியாவின் தலைமுறை திறமையை கண்டு வலிக்கும் அந்த கண்கள்தான் இந்து மதத்தின் பன்முகத்தன்மையும் மரபுகளையும் சடங்குகளையும் அளிக்கும் கனவுகளை கண்டன. கண்ணியம், ஒழுக்கம், பொறுப்பு மற்றும் வகுப்புவாத சகோதரத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்து வாழ்க்கை அந்த என்றும் கூட பாஞ்சஜன்யா குறிப்பிடுகிறது. இது தனிமனிதனை மையமாக கொண்ட மிஷினரிகளால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. மிஷினரிகளின் தங்கள் மதமாற்ற திட்டத்திற்கு சாதியை தடையாக பார்த்தார்கள் என்றால் காங்கிரஸ் அதை இந்து ஒற்றுமைக்கு ஆப்பு என்று எதிர்பார்க்கிறது. ஆங்கிலேயர்கள் வழியிலே லோக்சபா தொகுதிகளை ஜாதி அடிப்படையில் பிரித்து நாட்டை பிளவை காங்கிரஸ் அதிகரிக்க விரும்புகிறதா? அதனால் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அது விரும்புகிறது என்றும் ஹிதேஷ் சங்கர் பாஞ்சஜன்யாவிலே எழுதியிருக்கிறார். சாதிவாரி இந்து என்பதுதான். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சாதியை கேட்டால் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஏஓ ஹியூம் என்றுதான் பதில் கிடைக்கும் என்றும் பாஞ்சஜன்யா கடும் கண்டனத்தை தெரிவித்திருப்ப பாஞ்சஜன்யா இதற்கு எதிராக சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்த இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்தியாவின் சாதி இந்து மட்டும்தான் என்பதையும் ஹிதேஷ் தனது சங்கர்
தனது சாதிக்கு ஆதரவான பாரதிய அதாவது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பஞ்சஜன்யாவில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கு நமக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது.